இப்போ இந்த பெரிய ஆணிய மேக்னெட்டா மாத்தி, இந்த சின்ன இரும்பு ஆணிய இதில ஒட்ட வைக்க போறேன். இப்ப பாருங்க இதில ஒட்டல. இப்ப கொஞ்ச நேரத்தில பாருங்க ஒட்டும். இப்ப இது மேக்னெட்டா மாறிச்சு. இப்ப திரும்பவும் இரும்பா மாத்தப் போறேன். பாருங்க இது மேக்னெட்லேருந்து திரும்பவும் இரும்பா மாறிடுச்சு. இப்ப இது எப்படி நடந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த சோதனைய பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிர்றேன். இந்த மாரி ஒரு காப்பர் வயர் இல்ல ஏதோ ஒரு கண்டக்டர். அது வழியா நம்ம எலக்ட்ரிசிட்டிய பாஸ் பண்றோம் அப்படின்னா, இங்க எலக்ட்ரான் நகர ஆரம்பிக்கும். இந்த மாரி எலக்ட்ரான் நகரும்போது, அத சுத்தி என்ன ஆகும்? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். எங்கெல்லாம் வந்து எலக்ட்ரான் நகருதோ, அத சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கிரியேட் ஆகும். இதன் அடிப்படையில தான் அந்த சோதனை நடக்குது. இதுக்கு நான் 2 AA பேட்டரி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய ஆணி எடுத்திருக்கேன். ஒரு காப்பர் வயரை இந்த ஆணியில நெறைய டைம் சுத்தி, ஒரு முனைய வந்து பேட்டரியோட ப்ளஸ்லயும், இன்னொரு முனைய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுவிட்ச்ல கனெக்ஷன் குடுத்துட்டு, அந்த சுவிட்சோட இன்னொரு முனைய வந்து பேட்டரியோட மைனஸ்ல நான் கனெக்ஷன் குடுத்திருக்கேன். இப்போ இந்த சுவிட்ச் ஆன் பண்றப்போ, இந்த பேட்டரியிலேருந்து சப்ளை போக ஆரம்பிக்கும். இந்த வயர் வழியா எலக்ட்ரான் நகர ஆரம்பிக்கும். நகர்ந்து இந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட கிரியேட் பண்ணும். நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொன்னேன். ஒரு கண்டக்டர் வழியா ஒரு எலக்ட்ரிசிட்டிய பாஸ் பண்றப்போ, எலக்ட்ரான் நகர ஆரம்பிக்கும். எலக்ட்ரான் நகர்றப்போ, அத சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும்னு நான் சொன்னேன். அதே மாரியே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்க கிரியேட் ஆகும். இப்போ இந்த ஆணியில இந்த காப்பர் வயர நெறைய டைம் சுத்தி கனெக்ஷன் குடுத்திருக்கேன். எதுக்காக இந்த ஆணியில இந்த காப்பர் வயர நெறைய டைம் சுத்தியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கிள் வயர்ல எலக்ட்ரான் போகிறப்போ, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கம்மியா இருக்கும். இதுவே இந்த மாரி நெறைய டைம் சுத்துறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எலக்ட்ரான் அதிகமா டிராவல் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாரி எலக்ட்ரான் அதிகமா போறப்போ, உங்களுக்கு இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்னும் இன்கிரீஸ் ஆகும். இந்த மாரி மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்க இன்கிரீஸ் ஆகுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆணி வந்து நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட் மேக்னெட்டா மாறும். அதுக்காக தான் இந்த மாரி நெறைய டைம் சுத்தியிருக்கேன். இப்போ இது ஒருவேளை இந்த சுவிட்ச ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த பேட்டரியிலேருந்து வரக்கூடிய சப்ளை வந்து கட் ஆயிடும். இந்த பேட்டரியிலேருந்து வரக்கூடிய சப்ளை கட் ஆன உடனே, இந்த மேக்னெட்டா இருந்த ஆணி வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் இரும்பா மாறிடும். இந்த மாரி பேட்டரியிலேருந்து சப்ளை குடுக்குறப்போ, இந்த ஒயர் வழியா எலக்ட்ரான் போய் இங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட கிரியேட் பண்ணி, இந்த இரும்பு ஆணிய மேக்னெட்டா மாத்துது. இதுக்கு பேரு எலக்ட்ரோ மேக்னெட். இப்ப பாருங்க, திரும்பவும் நான் இதில ஆன் பண்றேன் பாருங்க. இப்போ ஒட்டுதா? இப்போ இத ஆஃப் பண்ணிட்ட உடனே பாருங்க, திரும்பவும் பழைய இரும்பு ஆணியா மாறிடும்.